இயல் 3 எந்திர உலகம். கற்றல் நோக்கங்கள். எதையும் காரண காரியத்துடன் அறிந்து கொள்ள முயலுதல். அறிவியல் மனப்பான்மை பெறுதல். நம் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு எவையெல்லாம் தேவை என அறிதல். அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் விளைவுகள் பற்றி விவாதித்தல். வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் பெறுதல். தமிழில் பிழையின்றி எழுதுதல். இயல் 3 பகுதி 1. அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திசூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அகர வரிசையில் அறிவியல் அறிவோம். அகில உலகையும் ஆய்வு செய்வோம். அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு. இயன்றவரை புரிந்து கொள். ஈடுபாட்டுடன் அணுகு. உண்மை கண்டறி. ஊக்கம் வெற்றி தரும். என்றும் அறிவியலே வெல்லும். ஏன் என்று கேள். ஐயம் தெளிந்து சொல். ஒருமித்து செயல்படு. ஓய்வர உழை. ஔடதமாம் அனுபவம். எழுதியவர் நெல்லை சு. முத்து. சொல்லும் பொருளும். இயன்றவரை, முடிந்தவரை. ஒருமித்து, ஒன்றுபட்டு. ஔடதம், மருந்து. நூல்வெளி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திசூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. கற்பவை கற்றபின். அறிவியல் ஆத்திச்சூடி பகுதியில் உங்களுக்கு பிடித்த அடியை எழுதி அதன் காரணத்தை கூறுக. அறிவியல் சிந்தனையை தூண்டும் முழக்கத் தொடர்கள் 5 உருவாக்குக. எடுத்துக்காட்டு: அறிவியலை வளர்ப்போம், உலகை வெல்வோம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. விடை ஔடதம். நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. விடை ஒருமித்து. கண்டறி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. விடை கண்டு கூட்டல் அறி. ஓய்வர எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏனென்று. விடை ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். விடை ஔடதமாம். எதிர்ச்சொல். அணுகு, விலகு. ஐயம், தெளிவு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. இயல் 3 பகுதி 2. அறிவியலால் ஆள்வோம். அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள். ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான்.
செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பாடநூல் ஆசிரியர் குழு. பாடலின் பொருள்: மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான். நீலவானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்றும் வாழ நினைக்கிறான். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். இயற்கை வளங்களையும் புயல், மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகிறான். எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைத்துவிட்டான். இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளம் கையில் கொடுக்கின்றான். பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்துவிட்டான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முயல்கிறான். நாளைய மனிதனோ விண்ணிலுள்ள கோள்களில் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதை அமைத்திடுவான். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஆசிரியர் பாரதியார். கற்பவை கற்றபின். அறிவியலால் ஆள்வோம் கவிதையை உரிய ஓசையுடன் படிக்க. உங்களை கவர்ந்த அறிவியல் சாதனங்கள் 4 எழுதுக. அலைபேசியால் நன்மையே எனும் தலைப்பில் வகுப்பில் கலந்துரையாடல் செய்க. மதிப்பீடு: மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். விடை அ உரைக்கின்றான். ஆழ்கடல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ ஆழ் கூட்டல் கடல். விண்வெளி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை நீலவான். இ நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இல்லாதியங்கும். விடை இ இல்லாதியங்கும். இயல் 3 பகுதி 3. கணியனின் நண்பன். எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள். எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். அழைப்பு மணியை அழுத்தினான். யார் அங்கே? வீட்டிற்குள் புதிய குரல். அதை கேட்டு திகைத்தான். யாருடைய குரல் இது? அம்மாவின் குரல் போல் இல்லையே, சிந்தித்தான். அப்போது கதவு திறந்தது. உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு. கணியன், வணக்கம், உள்ளே வா என்றது அவ்வுருவம். கணியன் சற்று பயத்துடன் தயங்கி நின்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அம்மா, கனியா, ஏன் அங்கேயே நிற்கிறாய்? பயப்படாதே, உள்ளே வா என்றார். உள்ளே வந்த கணியன், அம்மா, யார் இது என்று கேட்டான். இதுதான் எந்திர மனிதன். தொழில்நுட்ப கண்காட்சிக்கு அப்பா போயிருந்தார் இல்லையா, அங்கிருந்து வாங்கி வந்துள்ளார். இனி இதுவும் நம் வீட்டின் உறுப்பினர்தான் என்றார் அம்மா. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன்.
ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும், அப்பாவுடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து தரும் என்றார் அம்மா. அப்படியா? இதனுடன் நான் பேசி பார்க்கட்டுமா என ஆவலோடு கேட்டான். பேசு, பயப்படாமல் பேசு என்றார் அம்மா. இங்கே வா என்றான் கணியன். எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது. யார் நீ என கேட்டான் கணியன். நான் ஒரு எந்திர மனிதன், என்னை ரோபோ என்றும் அழைப்பார்கள் என்றது. நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார். எப்படி உன்னால் அது முடிகிறது? அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது. நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. காரல் கபெக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920 நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ எனும் சொல்லை முதன்முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ எனும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள். தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும். தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது. நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றான் கணியன். வா, உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்கத் தொடங்கியது. கணினி திரையில் காட்சிகள் தோன்றின. இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள். உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இந்த காட்சியை பார்க்கணியா என்றது எந்திர மனிதன். இது என்ன செய்கிறது? நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்டான். ஆம் கனியா, இவை மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றன. மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன. அப்படியா? அடுத்து என கேட்டான். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுகின்றன. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில. இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன. ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல இல்லையே என கணியன் வினவினான். தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள். மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை, உடல், கை, கால்கள் இருக்கும். அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவா? அப்படியென்றால்? மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள். நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவு கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா? முடியும். செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள். 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM எனும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ எனும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நீ நினைப்பது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது. என்னால் நம்பவே முடியவில்லை.
அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா? ஓ, விளையாடுவேனே. என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர், பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர், வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர். உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன், கேட்கிறாயா? சொல், கேட்கிறேன் என்றான் கணியன் ஆர்வமாக. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்படியும் நடக்குமா என்ன? இனி வரும் காலங்களில் சோஃபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன். உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா என்று கேட்டான் கணியன். எந்திர மனிதன் தலையசைத்தது. எந்திர மனிதனுடன் சதுரங்கம் விளையாட மகிழ்வுடன் ஆயத்தமானான் கணியன். தெரிந்து தெளிவோம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர்கள் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. சோஃபியா ரோபோ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுட்பமாக சிந்தித்து அறிவது. விடை ஆ, நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம். விடை ஆ, தானியங்கி. நின்றிருந்த எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ, அ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை ஈ, மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அ, செயலிழக்க. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர் சொல். விடை ஈ, சேர்த்தல். எளிது எனும் சொல்லின் எதிர் சொல். விடை அ, அரிது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திர மனிதர்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு அரேபியா. இயல் 3 பகுதி 4. ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் நேர்காணல். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்துச் சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்குமல்லவா? வாருங்கள், அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கற்றிடலாம். இடம் தொழில்நுட்ப கண்காட்சி. மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கிருக்கும் கலாம் அரங்கு எனும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். அப்போது அரங்க பொறுப்பாளர்
மாணவர்களே, இங்கே வாருங்கள். மாணவர்கள் அனைவரும் அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர். அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா? கலாம் ஐயாவை காண்பதா? எப்படி? பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார். திரையில் அப்துல் கலாம் தோன்றுகிறார். கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா? நிச்சயம் பதில் தருவார். நான் கேட்கிறேன், நான் தான் முதலில் கேட்பேன். எது கேட்டாலும் பதில் சொல்வாரா? அங்கே ஒரே ஆரவாரம். வணக்கம் குழந்தைகளே. அரங்க பொறுப்பாளர், பொறுங்கள், உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள். ஐயா பதில் தருவார். அருண்மொழி, முதல் கேள்வியை நான் கேட்கிறேன். அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா? அப்துல் கலாம் பதிலளிக்கிறார். நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். தேன்மொழி, அடுத்து நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா? அப்துல் கலாம், தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் ஆகா அரண் என்னும் குறள் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அதுபோல லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் எனும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன். அப்துல்லா, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனைதான் அல்லவா? இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது. இளம்பரிதி, ஐயா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள்? அப்துல் கலாம், உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறம் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் இருக்கிறோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன். நீலன், இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளோம். ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அவற்றுக்கான மருந்துகள் இல்லையே. அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா? அப்துல் கலாம், கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனி வரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம். வான்மதி, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா? அப்துல் கலாம், 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். 1. 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். 2. அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். 3. செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும். மேரி, செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்களையெல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள்? அப்துல் கலாம், 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். பாத்திமா, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா? அப்துல் கலாம், சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம். இளம்பிறை, ஐயா, உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம்? சொல்லுங்களேன். அப்துல் கலாம்,
அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். கவி அமுதன்: நாங்கள்தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படியென்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா? அப்துல் கலாம்: மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோள்களுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். வெண்பா: வெற்றியை அடையும் வழி எது ஐயா? அப்துல் கலாம்: 2 வழிகள் உள்ளன. 1. அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கேளுங்கள், கவனியுங்கள். 2. வியர்வை வியர்வை வியர்வை. நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையசைத்து மெல்ல மறைகிறார். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். அரங்க பொறுப்பாளர்: என்ன மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவிடமிருந்து உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்ததல்லவா? மகிழ்ச்சிதானே? மாணவர்கள்: மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா. மாணவ மாணவியர் புத்தொளி பெற்றவர்களாக அரங்கை விட்டு வெளியேறுகின்றனர். இயல் 3 பகுதி 5 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும். கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல்லல்லவா? பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாதது. தமிழ் எழுத்துகளின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றுள் எல்லா எழுத்துகளும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துகள் பற்றி தெரிந்து கொள்வோம். மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துகள் என்பர். உயிர் எழுத்துகள் 12ம் சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞ வரிசையில் க என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. எடுத்துக்காட்டு ஞனம். இக்காலத்தில் ஞனம் எனும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம், இங்கனம், எங்கனம் எனும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. எடுத்துக்காட்டு க வரிசை எழுத்துக்கள்: கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். ய வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யௌ ஆகிய 6 எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். வ வரிசையில் வ, வா, வி, வீ, வே, வே, வை, வௌ ஆகிய 8 எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வாரா. ட, ந, ர, ல, ழ, ள, ர, ந ஆகிய 8 உயிர்மை எழுத்துகளின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. க, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது.
டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒலிபெயர்த்து எழுதுகிறோம். மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இஞ்ச், இன், இந்து, இம், இ, இர், இல், இவ், இழ், இள், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். உறிஞ்ச், வெரிந்த், அவ் மொழி இறுதியாக எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இக், இங், இச், இட், இத், இப், இர் ஆகிய 7 மெய்யெழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துகளுள் ஞ எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிற மொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துகள் இறுதி எழுத்துகளாக இடம்பெறுவது உண்டு. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் எனும் பொருளில் வரும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள். கற்பவை கற்றபின். ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்துகள் வரிசையில் மொழி முதல் எழுத்துகளாக அமைபவை எவை? அவ்வெழுத்துக்களை கொண்டு தொடங்கும் சொற்களை அகராதியை பார்த்து எழுதுக. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சர் சி.வி. ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி: கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. கலை சொல் அறிவோம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள் சேட்டலைட், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ்.